வணக்கம் அன்புக்குரிய நேயர்களே, நான் வடிவேலன். நாம் தமிழர் அமெரிக்காவிலிருந்து 2026 சட்டமன்ற தேர்தலின் வேட்பாளர்களை நாம் தொடர்ந்து நேர்காணல் எடுத்து வருகிறோம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைகிறார் நாம் தமிழர் கட்சியின் 2026 சட்டமன்ற தேர்தலின் கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு தொகுதியின் வெற்றி வேட்பாளர் திருமதி பானுப்பிரியா செந்தில்குமார் அவர்கள். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, அவரிடம் கேட்கலாம். வணக்கம் தங்கச்சி, நல்லா இருக்கீங்களா? வணக்கம் அண்ணா, நல்லா இருக்கேங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன் தங்கச்சி. பானுப்பிரியா யாரு? அங்க இருந்து போயிருவோம். உங்களை பத்தி ஒரு சிறிய அறிமுகம் கொடுங்க. வணக்கம், நான் கோயம்புத்தூர் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் பானுப்பிரியா செந்தில்குமார் பேசுறேன். என்னை வேட்பாளரை தேர்ந்தெடுத்ததுக்கு அண்ணாக்கு ரொம்ப நன்றி. பிஏ ஹிஸ்டரி முடிச்சிருக்கேன். நான் விவசாயம் தான் பார்த்துட்டு இருக்கேங்க. என் கணவர் ஓன் பிஸ்னஸ் கூட விவசாயம் பார்ப்பாரு. என் குழந்தைங்க 2 இருக்காங்க. பையன் அனிருத்தன் 8ஆம் தற்சார்பு பொருளாதாரமான மாடு இருக்காங்க. அது போக நாட்டுக்கோழி எனக்கு ரொம்ப ஆர்வங்க. நாம் தமிழர் கட்சியில உங்களோட பயணம் எப்படி தொடங்குச்சு? நாம் தமிழர் கட்சியில யாரும் எந்த கட்சி பின்னணியும் இல்லைங்க. யாரும் எங்க ஃபேமிலியிலாட்டும் அவர் ஃபேமிலியிலாட்டும் யாரும் கட்சியில இல்ல. இதுவரைக்கும் யாரும் கட்சியில பயணிக்கல. ஆனா என் கணவர் ஒரு 9 ஆண்டு காலமா நாம் தமிழர்ல பயணிச்சுட்டு இருக்கிறாரு. அப்புறம் நானும் அப்பப்ப அண்ணாவோட காணொலி எல்லாம் அவருக்கு கூட சேர்ந்து பார்ப்பேன். இப்ப அண்ணாவோட கருத்தெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம தமிழை மீட்டெடுக்கிறதுக்காகவும் நம் தமிழ் மக்களுக்காக போராடுறதும் நம்ம இயற்கை வளங்களை காப்பாற்றணும் இப்படின்னு பேசுறத அந்த கருத்தெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, அண்ணாவோட கொள்கைகள்லாம். அதனால நானும் அப்படியே அண்ணாவோட காணொலியில பார்க்க ஆரம்பிச்சேன். நான் ஒரு 4 ஆண்டுகளா பயணிச்சுட்டு வரேங்க. கணவர் தான் ரொம்ப வருஷமா இதுல பயணிச்சுட்டு வர்றாரு. அவருக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் நாம் தமிழர் மேல, ரொம்ப பற்றுன்னு சொல்லலாம். அப்புறம் நம்ம பாத்தீங்கன்னா இப்போ 1% தனிச்சே நின்று இப்போ வாக்குகளை அதிகமா வாங்கி நம்ம ஜெயிச்சுட்டே வரோம். தனித்தே நின்று நம்ம போராடி வரனால அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால நான் நாம் தமிழர்ல பயணிக்க ஆரம்பிச்சேன். என் கணவர் மூலியமா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க. பெண் வேட்பாளர் வேணும் அப்படின்னால அண்ணன் என்ன நிறுத்த சொன்னாரு. அதனால நான் இதுல பயணிக்க ஆரம்பிச்சிருக்கிறேங்க. ரொம்ப மகிழ்ச்சி சகோதரி. தேர்தல் தேதியெல்லாம் அறிவிச்சுட்டாங்க. ஒரே பரபரப்பா இருக்கும். உங்களுடைய இப்ப களப்பணிகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? களப்பணிகள் பார்த்தாங்க ரொம்ப நாளாவே போயிட்டுதான் இருக்குது. நாங்க கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி களப்பணிகளை நாங்க ஆரம்பிச்சிட்டோம். பரப்புரைய சிறப்பா போயிட்டு இருக்குதுங்க. இப்ப இந்த 2 நாளா இந்த கொஞ்சம் இந்த இதெல்லாம் பர்மிஷன் எல்லாம் வாங்கணும் இல்லைங்களா, அதனால இந்த 2 நாளா 3 நாளா போகாம இருக்கிறோம். மற்றபடி சிறப்பா போயிட்டு இருக்குதுங்க. இந்த முறை மக்களிடையும் பாத்தீங்கன்னா நிறைய வரவேற்பு இருக்குது. நம்ம கண்டிப்பா மாத்தி வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கும் ஒரு மாற்று அரசு வேணும் அப்படிங்கிறது இந்த டைம் மக்களிடையே நிறைய மாற்றங்கள் இருக்குது. விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்குது. வேலைகளா போயிட்டே இருக்குங்க. நாங்க ரொம்ப நாளாவே இதை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். மக்களிடையே வரவேற்பு. இப்ப தற்சமயத்துக்கு வந்த முன்னேற்றத்து படி அறிவிப்புகள் படி இது 4 முனை போட்டிங்கிறது உறுதியா இருக்கு இல்லைங்களா? இது மக்கள் கிட்ட எப்படி பார்க்கப்படுது? 4 முனை போட்டி எதுவா இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம நாம் தமிழர்ல பயணிக்கிறவங்க, அதை பத்தின கொள்கை கோட்பாடு தெரிஞ்சவங்க நம்மளுக்குதான் நாம் தமிழருக்கு தான் வாக்களிப்பாங்க. அது எத்தனை கட்சிகள் வந்துட்டாலும் சரிங்க, நம்மளோட இது அது எப்பவுமே அப்படியேதான் இருக்கும். இவ்வளோ வந்திருந்தாலுமே நம்ம பரப்புரைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா நாம் தமிழருக்கு நிறைய சப்போர்ட் இருக்குதுங்க. கண்டிப்பா இந்த முறை ஒரு மாற்றத்திற்கான தேர்தலா இருக்கும்னு நினைக்கிறேங்க.
உங்க தொகுதியில உங்க நாம் தமிழருக்கான கட்டமைப்பு வலுவா இருக்கிறதா நீங்க உணர்றீங்களா? கண்டிப்பாங்க. கண்டிப்பா வலுவா இல்லைங்க. ஆனா நம்ம போய் சொல்லும்போது மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. ஓ! இவ்ளோ இருக்குதுங்களா? இவ்ளோ சொல்றீங்க. இவ்ளோ நாள் வந்து சொல்றதுக்கு ஆள் இல்ல. அதனால நாங்க விவசாய சின்னத்துக்கு தான் நாங்க வாக்களிப்போம். அ என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா நீங்க சொல்ற இலவசத்தெல்லாம் பார்க்கும்போது, இதுதான் எங்களுக்கு எப்பவுமே இது தேவையான இலவசம். நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சுத்தமான குடிநீரு, இந்த மெயினா இந்த மதுக்கடையெல்லாம் எடுக்கணும். இதெல்லாம் சொல்லும்போது இதுதான் எங்களுக்கு தேவை அப்படிங்கிற மாரி மக்கள் சொல்றாங்க. எங்க பகுதியில நெறைய வரவேற்பு இருக்குதுங்க. எல்லா பக்கமுமே நெறைய வரவேற்பு இருக்கு இந்த டைமு. அப்படிங்கிறது பரப்புரைக்கு போம்போது பார்க்குறோம் இல்லைங்களா? நெறைய வரவேற்பு இருக்குங்க. மகிழ்ச்சி. உங்க தொகுதியில நாம் தமிழர் கட்சிக்கான க கட்டமைப்பு பலமா இருக்கா? தேர்தல் நேரம் நெருங்கி விட்டதுனால, அனைத்து கட்சிகளின் ஆ அ நடவடிக்கைகள் தீவிரமா இருக்கும். அதற்கு இணையான கட்டமைப்பும், நடவடிக்கையும் அ இருக்கிறதா நீங்க உணர்றீங்களா? கண்டிப்பாங்க. நாங்களும் பரப்புரைக்கு போம்போது, க ஒரு 20 பேரு குறைவில்லாம தான் போயிட்டுருக்குறோம். எங்க கட்டமைப்பு வலுவா தான் இருக்குது. தேர்தல் பணிக்கு போம்போது நெறைய ஆட்களுடன் தான் போயிட்டுருக்குறோங்க. சிறப்பா தான் போயிட்டுருக்குது. நெறைய ஆட்கள் வச்சு தான் பரப்புரை பண்ணிட்டுருக்கோம். ஆ மக்கள் எப்படிப்பட்ட வரவேற்பு தராங்க? நாம் தமிழர் கட்சிக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா, புரிதல் இல்லாம இருந்தாங்க. நெறைய பேருக்கு. ஆனா நெறைய பேர் நம்ம போய் பேசும்போது, "ஒரு கட்சி இருக்கா?" அப்படின்னு கேட்கிறவங்களும் இருக்காங்க. ஆனா, "ஓ! இந்த கட்சிங்களா? நாங்க கண்டிப்பா இந்த முறை இதுக்கு தான் போடலான்ட்டு இருக்கோம். எங்களுக்கு கண்டிப்பா ஒரு மாற்றம் வேணும். ஆ அதனால மாற்று கட்சிக்குன்னா நாங்க விவசாய சின்னத்துக்கு தான் போடலான்ட்டு இருக்கிறோம்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நெறைய வரவேற்பு இருக்குதுங்க இந்த முறை மக்களிடத்துல. கண்டிப்பா ஒரு மாற்றம் ஏற்படும். தாவேகாவின் வருகை எப்படிப்பட்ட ஆ தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு உங்களுக்கு? அது ந அ அவங்க நெறைய பேர் வராங்க, போறாங்க. இப்போ போன போன முறை நீங்க தேர்தல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு முறையும் ஒருத்தவங்க வருவாங்க புதுசா, அவங்க போயிருவாங்க. அது ஒண்ணும் நம்மளுக்கு பெருசா இதா இல்லைங்க. அது இந்த சினிமா மோகம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள போவாங்க. அப்புறம் அவங்களே புரிஞ்சுட்டு தன்னால அடுத்த தேர்தல்ல வெளிய வந்துருவாங்க. இந்த ஒரு முறை அவங்களுக்கு புரிதல் இல்லாம அதுக்குள்ள பயணிக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. சரி. ஆ மக்களுக்காக களத்துல நீங்க எடுத்த போராட்டங்கள பத்தி சொல்லுங்க. போராட்டங்கள்னு பார்த்தா நெறைய இருக்குங்க. ஆனா, அதுல இப்ப சமீபமா வேட்பாளர் அறிமுகத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிரச்சனைக்காக கலெக்டர் ஆஃபீஸ் போயிருந்தோங்க. மனு குடுக்கறக்காக. அதுல இந்த வெள்ளலூர் குப்பை கிடங்குங்க. அது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதுக்கு மனு குடுக்கணும்னு சொன்னாங்க மக்கள் எல்லாம். அதுக்காகவும், நம்ம போத்தனூர் டு செட்டிப்பாளையம் இந்த சாலையோர மின்விளக்கு நெறைய பகுதிகள்ல இல்லாம இருக்குதுங்க ரோட்டோரம். அதுக்காக வந்து நெறைய பகுதி பேரெல்லாம் எழுதிட்டு, அதுக்காக ஒரு மனுங்க. சாலையோரம் மின்விளக்கு வேணும். அதனால வந்து விபத்து நெறைய ஏற்படுது. அப்படிங்கிறத மனுவா குடுக்க போயிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு குடிநீர் வந்து தேக்கி விடாம பொது இடங்கள்ல விடலாம்னு சொல்லிட்டு 3 மனுக்காக நம்ம மக்கள் கூட அலுவலகம் கலெக்டர் ஆஃபீஸுங்க. இப்போ சமீப காலமா. மகிழ்ச்சி. இது போக உங்க தொகுதியில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? அதற்கான தீர்வுகள் என்ன? உங்க பார்வையில. எங்க முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த மிகப்பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இந்த நெகிழி காகிதங்கள்ங்க. எங்க பார்த்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா நெகிழி காகிதம் தான் கிடக்குதுங்க. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு தடை விதிக்கப்படணும். தவிர்க்க முடியலைன்னா பயன்படுத்தலாம். எங்க பார்த்தாலும் குப்பைகள், கழிவுகள். அத ஃபர்ஸ்ட்டு ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையா நான் பார்க்குறேங்க. அதற்கான என்ன தீர்வோ, என்ன
திட்டம் எடுக்க முடியுமோ எடுத்து அதுக்கான தீர்வு காணணும் முதலுங்க. 2வது பார்த்தா இந்த மதுக்கடையினால பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனை ஏற்படுது. இப்ப நான் பரப்புக்கு போகும்போது விவசாய சின்னத்துக்கு வாக்களிச்சா மதுக்கடையெல்லாம் மூடிடுவாங்க சொல்றாங்க, இந்த சாராய கடையில அப்படின்னா நான் உங்களுக்கு விவசாய சின்னத்துக்கே ஓட்டு போடுறேன் அதை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால வந்து இந்த டெய்லி கூலிக்கு போற அவங்க சாயந்தரம் வந்தோன்னு அந்த காசை வாங்கிட்டு போய் குடிச்சிடுறாங்க. அவங்க எப்படி குழந்தைகள் பெண்கள் எல்லாம் எப்படிங்க வீட்டுல இருக்க முடியும், சாப்பிட முடியும்? அதனால இந்த மிகப்பெரிய பிரச்சனை இந்த மதுக்கடை. அனைத்து மதுக்கடையும் மதுவிலக்கு மாநிலம் தமிழ்நாடா மாத்தணும் எங்க பகுதியில அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. அதுக்கப்புறம் அனைத்து அரசு பள்ளிகள் பயன்படுத்தி நவீன வகுப்பறைகள் பண்ணி தரமான கல்வி, தரமான மருத்துவம் அனைத்து மக்களுக்கும் ₹1 1 கோடி வரைக்கும் மருத்துவம் பார்த்தாலும் தரமான சமமான இலவச மருத்துவம் அனைத்து மக்களுக்கும் வழங்கணும் அப்படிங்கிறதுங்க. அதுக்கப்புறம் குடிநீர் பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் மட்டும் நம்மளுக்கு ரொம்பவுமே குறைஞ்சிட்டே போகுது. வருங்காலத்துல எல்லாம் குடிக்கிறதுக்கே சுத்தமா தண்ணி எல்லாம் ஆயிட மாட்டேங்குதுங்க. அதனால நிலத்தடி நீர் மட்டத்தை மேம்படுத்தணும். முதல் பாத்தீங்கன்னா அந்த மணல் வலிக்கிறது, இந்த கல்வாரி, இந்த நிலத்தடியில என்னென்ன இது பண்றாங்களோ அதையெல்லாம் தடுக்கணும். அதையெல்லாம் தடுத்தாதான் அப்புறம் நீர்நிலைகள், குட்டைகள், வாய்க்கால்கள் இதையெல்லாம் வந்து நம்ம தூர்வாரி பராமரிச்சு வச்சாலே நிலத்தடி நீர் மட்டும் உயர்ந்துடும். அதனால மக்களுக்கு குடிநீர் பஞ்சம் இருக்காதுங்க. விவசாயிகளுக்கும் குடிநீருக்கு விவசாயம் பண்றதுக்கு தண்ணி போதுமான அளவு கிடைக்குங்க. அப்புறம் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது மெயினான ஒரு பிரச்சனையா இருக்குதுங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நீங்க ஜெயிச்சா உங்க தொகுதியில செய்யக்கூடிய முதல் மாற்றங்கள் எதுவா இருக்கும்? முதல் மாற்றங்கள் இப்ப சொன்னதுதாங்க, சேம் தான். இந்த தரமான குழந்தைகளுக்கு கல்வி, அதுக்கு வந்து அரசு பள்ளிகள் எல்லாம் மேம்படுத்தி நவீன வகுப்பறைகள் அமைச்சு குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து இதுவும் பண்ணி இலவசமா தரமான கல்வி எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி வழங்கப்படுங்க. அடுத்தது வந்து அதுல வந்து மேம்பாட்டு நிதிக்காக ஒதுக்கத்துல நான் வந்து 50% கல்விக்காகவே செலவழிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மருத்துவமும் அதேதான், எல்லாத்துக்கும் சமமான மருத்துவம் இலவசமா. யார் பார்த்தாலும், நான் பார்த்தாலும், நீங்கள இருக்க மக்கள், குழந்தைங்க இல்ல எந்த அமைச்சர் யார் பார்த்தாலும் இலவசமான மருத்துவம். அந்த அளவுக்கு நம்ம மருத்துவமனையை தரம் உயர்த்தி சிறப்பான முறையில இலவசமான மருத்துவம் எல்லாத்துக்கும் வழங்கப்படும். அப்புறம் இந்த மதுபான கடை தாங்க, நான் வந்தாலும் அதேதான், இந்த மதுபான கடையை ஃபர்ஸ்ட் ஒழிக்கணும், எல்லா கடையும் மூடணுங்க. அப்புறம் இந்த குப்பைகள் எல்லாம், மெயினா இந்த குப்பைகள் தான், எங்க பார்த்தாலும் குப்பைகள். அந்த நெகிழி காகிதங்களுக்கு தடை விதித்து மாற்றாக துணி பைகளையும் பேப்பர் பைகளையும் உபயோகித்து கொண்டு வரணும். கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம அதை மாற்ற முடியும். அதை மாற்றணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குடிநீர் அனைத்து மக்களுக்கு மட்டும் இல்லாமல் அனைத்து உயிரினங்களுக்கும் தண்ணீர் கிடைக்க ஏற்படும். மகிழ்ச்சி. தனியார் முதலாளிகள் பயன்பெறும் வகையில் தீட்டப்படும் திட்டங்களை பத்தி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க. அதை முறியடிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாச்சும் திட்டங்கள் இருக்கா? தமிழ்நாட்டு வளங்கள் வந்து சரியான முறையில பயன்படுத்த வேண்டும் என்பதே என்னோட நிலைப்பாடு. திட்டங்கள் மக்களுக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் சமூக நீதிக்காகவும் தீட்டப்பட வேண்டும். தனியார் முதலாளிகள் மட்டுமே பயன்பெறும் வகையில திட்டங்கள் போட்டா மக்களிடையே ஏற்றத்தாழ்வுகளும், சமூகத்தில் மக்களிடையே ஏற்றத்தாழ்வுகள் உருவாகும். மக்களின் பங்கெடுப்புடன் திட்டங்கள் வடிவமைக்கப்பட வேண்டும் என்பது என்னோட கருத்து. மகிழ்ச்சி. போன சட்டமன்ற தேர்தலுக்கும் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் நீங்க தொகுதியில பாக்குற மாற்றங்கள் என்ன? போன சட்டமன்ற தேர்தல்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 6.73 வாக்குகள் வாங்கியிருந்தோம். வாங்கி சின்ன பாத்தீங்கன்னா மைக் சின்னம் இருந்துச்சு.
நம்மளுக்கு இந்த முறை பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் கிடைச்சிருக்கு, விவசாய சின்னம். அதனால நம்மளுக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் கிடைச்சனால, வரவேற்பு ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஓகே விவசாய சின்னம் நம்ம மக்கள் இடத்துல நல்லா ரீச் பண்ண முடியுது. சின்னம் கிடைச்சதே ஒரு வரவேற்பு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் நம்ம போன முறை தேர்தலை விட நம்ம ஒரு ஒரு முறை தேர்தலுக்கும் பார்த்தீங்கன்னா வாக்குகளை அதிகமாக வாங்கி வென்றுட்டே வரோம். நம்ம வாக்குகள் அதிகம் வாங்கணும் இந்த முறையும். அதுதான் நம்மளோட வெற்றி நான் நினைக்கிறேங்க. அதனால இந்த முறையும் நம்ம அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். என்னோட கருத்து. மகிழ்ச்சி. திமுக, அதிமுக மாதிரி பணபலம் படைச்ச கட்சிகள் தேர்தல் நேரத்துல ஓட்டுக்கு காசு கொடுக்கறதுனால ஏற்படுற தாக்கங்கள் என்னென்ன? அதை எப்படி முறியடிக்க போறீங்க? ஐயோ அப்படி அவங்க காசு கொடுக்குறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. போனா நாங்க எங்களோட காசு அதனால வாங்கிக்கிறோம். ஆனா நாங்க இந்த டைம் ஓட்டு போடும்போது ஒரு மாற்று கட்சிக்கு தான் போடணும்னு விரும்புறோம் அப்படிங்கறது மக்கள் உணர்ந்துட்டாங்க. அதெல்லாம் போன முறைங்க. சரி நம்ம காசை வாங்குறோம், ஐயோ அவங்களுக்கு போடணும் அப்படிங்கறத இப்ப மக்கள் வந்து நிறைய புரிஞ்சுக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, என் மேல 1.5 லட்சம் கடன் இருக்கு, என் குழந்தை மேல 1.5 லட்சம் கடன் இருக்கு, இத்தனை கடன் வச்சுட்டு அவங்க எதுக்கு எங்களுக்கு இலவசமா காசு தரணும், எதுக்கு குண்டா தரணும், எதுக்கு அண்டா தரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுருச்சுங்க மக்கள் இடத்துல. யாரும் வந்து காசு வாங்கிட்டு போடணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எல்லாருமே நல்ல ஒரு புரிதலோடு இருக்கிறாங்க. இந்த முறை பாத்தீங்கன்னா நம்ம விவசாய சின்னத்துக்கு தான் நிறைய சப்போர்ட் இருக்குதுங்க. இலவசத்துக்காக வந்து அவங்க திமுகக்கு அதிமுகக்குள்ள ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய இதே இல்லைங்க. அவங்க வாங்கினாலும் தெளிவான ஒரு சிந்தனையில தான் இருக்கிறாங்க. அப்ப தங்கச்சி நான் நேரடியாவே கேட்கிறேன். அதாவது இப்ப நான் வாங்கின கடன் நான் கை நீட்டி வாங்கியிருந்தாதான் எனக்கு அது ஒரு பதட்டம் ஏற்படும். என் அனுமதி இல்லாம ஒரு அரசாங்கம் வாங்குற கடன் அது வந்து நம்ம அது என் தலையில இருக்குங்கிறத நான் உணரவே மாட்டேன். அப்படி உணராத பட்சத்துல எனக்கு அதுக்கான வருத்தமும் இருக்காது. அதனால நான் வந்துட்டு வருத்தப்பட மாட்டேன். அன்றாட வாழ்க்கைய பத்தி நான் கவலைப்படுறேனான்னு அத பத்தி வருத்தப்பட மாட்டேன்றது தான் என்னோட கூற்று. ஆனா, நீங்க வந்துட்டு அப்படி இல்ல, மக்கள் உணர்றாங்கன்றது நீங்க வைக்கிறீங்க. இது என்னால நம்புறதுக்கே எனக்கு அது நடந்தா சந்தோஷப்படுற ஆள் நானும் ஒருத்தர் தான். மக்கள் அத உணர்றாங்களா நிஜமாவே? நான் சொல்றது என்னன்னா உணர்றாங்க நிறைய மக்கள். நான் வந்து எல்லாருமே உணர்றாங்கன்னு சொல்ல வரல. ஆனா கண்டிப்பா உணர்ற மக்கள் நிறைய இருக்காங்க. இப்ப நான் போனா கேக்குறாங்க, நீங்க இதெல்லாம் சொல்றீங்களே எதுக்கு இலவச பஸ், எங்களுக்கு எதுக்கு இலவசமா பஸ் ஒண்ணு, நாங்க காசு கொடுத்து போய்க்கிறோம், அது கரெக்ட் டைமுக்கு வர்றது இல்ல, யாரு டிரைவருக்கு சம்பளம் கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம தோட்டத்துல வேலை செய்ய வரவங்க அவங்க கேக்குறாங்க. அவங்களுக்கும் கூட விழிப்புணர்வு இருக்கு, அவங்க கிட்ட விழிப்புணர்வு இருக்குங்க. அவங்க கேக்குறாங்க யாரு டிரைவருக்கு எல்லாம் சம்பளம் தருவா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இந்த இலவசமே எங்களுக்கு வேண்டாம். அப்படியா கேக்குறாங்க? நிஜமாவே கேக்குறாங்க? கேக்குறாங்க, இருக்காங்க. அந்த மாதிரி மக்கள் நிறைய இருக்காங்க. நான் எல்லாருமே வந்து அப்படி இருக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரலைங்க. கண்டிப்பா மாற்றம் இருக்கு, புரிதல் இருக்கு மக்கள் கிட்ட இந்த முறை. மகிழ்ச்சி தான், அது மகிழ்ச்சி பட வேண்டிய விஷயம்தான். அப்படி அந்த வரிசையில பார்த்தா இந்த திராவிட கட்சிகள் வரிசையில புதுசா வந்த தாவேகா விஜய் அறிவிச்ச இலவசங்களும் அதே வரிசையில தான் சேருது. ஒரு படி மேலேயே போகுது. அவங்க 2000 கொடுப்பாங்களா, நான் 2500 கொடுப்பேன். அவங்க சில பேருந்துகள்ல மட்டும் இலவசம் கொடுப்பாங்களா, நான் அனைத்து பேருந்துகள்லையும் இலவசமா கொடுத்துருவேன். அப்புறமா அண்ணன் கூட சொன்னாரு, நான் இந்த மாதிரி திட்டங்களை இருக்கிறேன் அப்படின்னுட்டு. அது அண்ணனோட உணர்வு மட்டுமா, இல்ல மக்களுக்கும் அந்த பார்வை இருக்கா? அப்படிப்பட்ட பார்வை இருந்தா இவர் இப்படி அறிவிச்சத மக்கள் கண்டிப்பா வெறுத்து இருக்கணும். அதுக்கான வெறுப்பை நீங்க உணர்றீங்களா?
கண்டிப்பாங்க. இப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் விஜய் வந்து வந்தப்போ பாத்தீங்கன்னா சொன்னாங்க. சரி நெறைய சப்போர்ட்டர்ஸ் இருந்த மாரி இருந்துச்சு. ஆனா இப்ப இந்த இலவசங்கள் எல்லாம் அறிவிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இது என்ன ஒரு இந்த மாரி எல்லாம் குடுக்க முடியுமா? அப்படிங்கிறது மக்கள் மனதுல கண்டிப்பா அது தோணிருச்சு. அதனால விஜய் மேல இருந்த மரியாதை அவங்களோட ரசிகர்களுக்கு எல்லாமே போயிருச்சுங்க. அதனால வந்து இது வந்து சாத்தியமே இல்ல. இத அறிவிக்காம இருந்தா கூட கொஞ்சம் வாக்குகள பெற்றிருக்கலாம் விஜய். இத அறிவிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அவருக்கு ரொம்பவே ஒரு பின்னடைவுன்னு சொல்லலாம். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. ஆ இன்னொரு விஷயத்த பத்தி கேட்கணும்னு நடக்குது. ஆ கேள்விப்பட்டிருக்கேன். ஆ அதாவது இரவு நேரங்கள்ல இந்த திராவிட கட்சிகள் போயிட்டு அண்டா, அதுக்குள்ள பணம், ஆ அரிசி, பருப்பெல்லாம் வச்சு குடுத்து, ஒரு படி மேல போய் கற்பூரம் அடிச்சு சத்தியம்லாம் வாங்குறத பத்தியெல்லாம் கூட கேள்விப்பட்டேன் நானு. ஆ இதெல்லாம் உங்க தொகுதியில நடக்குதா? இது வந்து கண்டிப்பா ஒரு உளவியல் தாக்கத்த ஏற்படுத்தும். அடித்தட்டு மக்களுக்கு ஒரு உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா, கற்பூரத்து மேலலாம் அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு, நம்ம மக்கள் இயல்பாவே ஒரு தெய்வ பக்தி கொண்டவங்க. இப்படி எதனா பண்ணிட்டா, அவங்க அத தாண்டி வர்றதுக்கு தயங்குவாங்க. அ அதெல்லாம் நடக்குதா? உங்க தொகுதியில? அண்டா, குண்டா குடுக்குறாங்க. கண்டிப்பா. நானும் தான் பார்த்தேன். ஆனா கற்பூரம் இது நீங்க சொல்றது நான் கேள்விப்படலைங்க. பார்க்கல. அண்டா, குண்டா இலவசமா குடுத்துட்டு இருக்காங்க. மக்களே வேண்டான்னா கூட வலுக்கட்டாயமா கொண்டு போய் அவங்கவங்க வீட்ல வச்சர்றாங்க. இது ஆனா மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. சரி குடுக்குறாங்க, நம்ம வாங்கிட்டு வந்து இந்த முறை மாத்தி ஓட்டு போடணும். நம்மளுக்கு ஒரு மாற்று அரசாங்கம் வேணும் அப்படிங்கிறது மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. யார் என்ன பண்ணாலும் மக்களுக்கு வந்து நெறைய மக்களிடத்துல விழிப்புணர்வு வந்திருக்குதுங்க. மக்கள் தெளிவா இருக்காங்க. மாற்று அரசு வேணுங்கிறதுல. அதான் என்னோட கருத்து. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. ம். இந்த தேர்தல்ல தமிழ் தேசிய அரசியல இன்னும் முழுசா உள்வாங்காத அ மக்களுக்கும், வாக்காளர்களுக்கும், நடுநிலை வாக்காளர்களுக்கும் நீங்க சொல்ற செய்தி என்ன? அனைத்து மக்களும் வந்து ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நம்ம எதுக்கு என்ன நம்மளுக்கு இலவசம் வேணும் அப்படிங்கிறத. நம்மளுக்கு தரமான கல்வி வேணும். பிள்ளைகளுக்கெல்லாம் வருங்கால பிள்ளைகளுக்கு தரமான கல்வி, அனைத்து மக்களுக்கும் இலவச மருத்துவம், அது தரமான மருத்துவம் வேணும். நல்ல நல்ல அரசு மருத்துவமனைகள் வேணும். எல்லாத்துக்கும் வந்து சுத்தமான குடிநீர் குடிக்கிறதுக்கு வேணும். அதனால எல்லா மக்களும் வந்து புரிஞ்சுக்கணும். எது நம்மளுக்கு எந்த இலவசம் நம்மளுக்கு கிடைச்சா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு, மெயினா இந்த மதுக்கடைகள் அனைத்தையும் மூடணும். அதனால நம்மளோட விவசாய சின்னம் ஜெயிச்சு வந்தா மட்டும்தான் நம்ம இதையெல்லாம் பண்ண முடியும். குப்பைகள் எல்லாம் அகற்றி நிறைய ஆறுகள் பாத்தீங்கன்னா அத்தனையும் வந்து ஃபுல்லா கழிவுகள் கொட்டப்பட்டு ஆத்து தண்ணியே வராம இருக்குது. இந்த நிலத்தடி நீர் மட்டம் ரொம்பவுமே குறைஞ்சிருச்சு. நம்மளுக்கு மிக முக்கியமானது தண்ணீர் தான் உயிர் தேவை. அதுவே இல்லாம போயிருமாட்டிருக்குது. மக்களிடத்திலயும் விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறது என்னோடது. பாதி மக்கள் வந்து மாறி இருக்கிறாங்க. அனைத்து மக்களும் மாறணும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேங்க. நீங்க ஆட்சிக்கு வந்தா, உங்க தொகுதியில இருக்கிற மற்ற மொழி இனத்தவர்களுக்கும், அவர்கள் குடும்பங்களுக்கும் நீங்க எப்படிப்பட்ட ஆட்சியாளரா இருப்பீங்க? எல்லா மக்களையும் நான் சமமா தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் அது எல்லாமே அவங்களுக்கும் செய்யணும். எல்லாமே என்ன நடைமுறையோ அது அனைத்து மக்களும் சமமா தரணும் அப்படின்னு மகிழ்ச்சி. கடைசியா உலகத் தமிழர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புவது ஏதாச்சும் இருக்கா? எந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நம்ம தமிழ மட்டும் கண்டிப்பா பேசணும். நம்ம தமிழ்ல தான் பேசணும். நம்ம தமிழ்ல மறக்க கூடாது. உங்கள் பிள்ளைகளுக்கு கண்டிப்பா வீட்ல தமிழ கத்துக் கொடுங்க. வீட்ல இருக்கும்போது தமிழ்லயே பேசுங்க. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ்ங்கிற மாதிரி எங்க இருந்தாலும் தமிழ மறக்காம இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து.
இவ்வளவு நேரம் நாங்க கேட்ட கேள்விகளுக்கு, உங்க களப்பணிகளுக்கு இடையே நேரம் ஒதுக்கி, பொறுமையா, தெளிவா பதில் தந்ததற்கு மிக்க நன்றி. உங்க நல்ல நோக்கங்கள் நிறைவேறவும், தேர்தலில் வெற்றி பெறவும் எங்களது வாழ்த்துக்கள். நாம் தமிழர். நன்றி. நாம் தமிழர்.